ராகவுக்கு சரியான பதிலடி கொடுத்த நிலா. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம நிலாவை எப்படியாச்சும் நம்ம கரைஞ்சி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் ரொம்பவுமே பாடுபடுறாங்க. ஆனால் ராகவோட ஆசை எல்லாமே இப்போ மொத்தமாக தவிடுபடி ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ராகவ் நினச்சிட்ருக்காங்க நிலாவுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் நாம் என்ன பண்ணணும்னா நிலாவை எப்படியாச்சும் பார்த்தோன்னாக்கா நம்ம ஆளை ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்டுமே நிலாவுக்கு கொடுத்தாங்க. இதை பார்த்தோன்னாக்கா நாம் நிலாவை கொடுத்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவளுக்கு புரிய வைக்கிறதும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவளை பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம மனசுக்குள்ளே கவர் பண்ணணும் அப்படின்னு அவர் பேராசைப்பட்டார். அவர் பேராசையில் மண்ணை வாரி போடுற மாதிரி தான் இந்த சமயத்தில் ஆயிடுச்சு. என்னென்னா நிலாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு விஷயம் நம்ம ராகவுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது, அவரோட காதலும் ஒரு பக்கம் பார்த்தா தூய்மையானதாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொருத்தன் ஒய்ஃபை காதலிச்சா சும்மா இருக்குவாங்களா? அதே மாதிரி தான் இந்த சமயத்தில் நம்ம சோழன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இப்போ இந்த ராகவ் சும்மா இல்லாமல் சோழன்கிட்டே தம்பி டிரைவரை அவளை பார்த்தோன்னாக்கா பத்திரமா கூட்டின்னு போயிட்டு விடு, ஆனால் அவள் நான் பார்க்குற பொண்ணு என்னோட ஆளுன்னு வேறு சொல்லிட்டாரா. சரி, சும்மா இருக்கிற மனுஷன் உசுப்பேத்தி விட்ட மாதிரி பார்த்தோன்னாக்கா இப்போ ராகவ் பார்த்தோன்னா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சோழன் நெஞ்சில் பார்த்தோன்னா கத்தியை வச்சு குத்தின மாதிரி ஆயிடுச்சு. எதனாலனாக்கா ஏன் பொண்டாட்டியை இவன் ஆளுன்றானே, இவனை இப்படியே விடலாமா இல்லை ஏதாவது வம்பு வளர்த்துடலாமான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் நாம் எது பண்ணாலும் தான் நிலாவுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் இப்போ அந்த ஒரு நம்ம பிரச்சனையும் உருவாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற மொத்த கோபத்தையும் பார்த்தோன்னாக்கா அவர் யாருக்கையும் சொல்ல முடியாமல் ரொம்பவுமே கஷ்டத்தை பார்த்தோன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு மனுஷன் அந்த ராகவ் எப்படி சொன்னானோ அப்போலேருந்து பார்த்தோன்னாக்கா அவருக்கு பிரச்சனையாகவே அமைஞ்சிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ நிலா கையில் நம்ம கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தோன்னாக்கா சரி வேணாம், நாம்ளாக பார்த்து ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சோழன் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் ராகவ் ரொம்பவே எல்லையை மீறி போயிட்டார். அதனால தான் பார்த்தோன்னா இந்த சமயத்தில் நம்ம நிலாவும் ரொம்ப கோவப்பட போகிறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம சோழன் அழுந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்த ஏன் பொண்டாட்டியை பார்த்தோன்னாக்கா என்கிட்டே ஆளுன்னு சொல்லும்போது யாராலையும் அது ஏற்றுக்க முடியாது, அதையே நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம நிலா கையில் இந்த விஷயத்த சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலா பார்த்தோன்னாக்கா எதுக்காக இப்படியெல்லாம் அவர் பண்ணுறாரு, இங்கே பாரு, நீ வாட்சை அவன் கொடுத்துருக்கா, நீயும் பல்ல இழிச்சிட்டு வாங்கியிருக்க, அதுவும் இல்லாமல் இதை ஸ்டேட்டஸ் போட்டு எஸ்ன்னு வேறு போட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த இடத்துலையுமே பார்த்தோன்னாக்கா இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும் போது சும்மா இல்லாமல் நம்ம நிலா என்ன பண்ணாங்கன்னா நேராக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை நான் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் பார்த்தோன்னா ரொம்பவும் கடுப்பாகி போகிறாங்க. என்ன தான் கடுப்பாகி போனாலும் அந்த இடத்துல நம்ம சோழனோட மனுஷர் ரொம்பவுமே நொறுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம ராகவும் பார்த்தோன்னாக்கா இந்த விஷயம் தெரியாமல் தான் லவ் பண்ணியிருக்காரு. அவரையும் பார்த்தோன்னா ஒரு பக்கம் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆன இந்த நிலா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பொட்டாவது ஒரு தாலியாவது வெளியே இருக்கணும். ஆனால் கல்யாணம் ஆகாத மாதிரி இவங்களும் போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியில் தாலிகளெல்லாம் போட்டு போனால் கொஞ்சம் இதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பொய்யான கல்யாணம் தானே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ என்னாச்சுன்னா நம்ம ராகவும் இந்த நிலாவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்பவும் காதலை வளர்த்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நம்ம ராகவ் நம்ம நிலா தான் என் உயிர் அப்படின்ற மாதிரி ஆகி போயிட்டார். சரி, பரவாயில்ல. ஆனால் இருந்தாலிக்கும் நிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனியில் அத்தின் பேர் முன்னாடி டே ராகவ் வெளியே வாடா அப்படின்னு கத்தும்போது ரொம்பவுமே நம்ம ராகவுக்கு அவமானமாகிடுது. இத்தனை பேரை வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம், ஒரு மேனேஜர்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராகவுக்கு பெரிய அதிர்ச்சி. பல்லாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அறிஞ்சிடுறாங்க. என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க, எதுக்காக நீ இப்போ ஸ்டேட்டஸை போட்ட அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வாட்ச் கொடுத்தா நீ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஆள் ஆயிடுவியா, எதுக்கு நீ சோழன்கிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னேன், அதுவும் இல்லாமல் சோழனை நீ நோகடிச்சிருக்க அப்படின்னு அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அந்த இடத்துல சோழன் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிலா கையில் சொல்லும் போது நிலா திரும்பவும் ரொம்ப கோவப்பட்டு பல்லாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னத்திலே அரைஞ்சிட்டு சோழன் என்னோட புருஷன் அப்படின்னு ஒரு திமிராக சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இதை கேட்டதும் ரொம்பவே கடுப்பான நம்ம
ராகவ் என்ன பண்ணிட்டாருனாக்கா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, சோழன் வந்து உங்களை ஏற்றிட்டு போகிற டிரைவர் தானே அப்படின்னு வந்து சொல்லும்போது ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நிலாவுக்கு திரும்பவும் காண்டாயிடுறாங்க. எதனாலனா அவர் தான் என்னோடய புருஷன், எங்கள் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தைரியமாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தோன்னாக்கா வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, ராகவ்கிட்ட இவ்வளோ திமுறாவும் தின்னாவட்டமும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இவன் எவ்வளோ ஆட்டம் போட்டான், நம்மளை எவ்வளோ வந்து பார்த்தோன்னாக்கா பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ திட்டிருப்பான், திட்டு வாங்கட்டும்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் நம்ம ராகவும் வந்து பார்த்தோன்னாக்கா பாவமாக தாங்க இருக்குது. எதனாலனா நம்ம இவங்களை லவ் பண்ணது தப்பாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மை தெரிஞ்சிருந்தால் அவர் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார் போல், அவ்வளோ ஜெனினான ஒரு மனுஷன் தான் போல். ஆனால் இருந்தாலும் என்னாச்சு, காதல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைமில் வர வேண்டியது தான். அதுவும் அவருக்கு இந்த டைமில் வந்திருக்கு. அதை வந்து தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை வந்து எடுத்து சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவையில்லாமல் நீலாம் வந்து கை நீட்டிட்டாங்களோன்னு வந்து தோணுது. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம சோழனை வந்து ஏற்றுப்பாங்களா நம்ம நிலா, இல்லை சும்மா பேருக்கு போயிட்டு அந்த இடத்துல சும்மா என்ன பண்ணிட்டாங்க, சோழன்கிட்ட நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணாங்களான்னு தெரில. இந்த அளவுக்கு பண்ண நிலா நம்ம சோழன்கிட்ட காதில் சொன்ன என்ன தான் தப்பு. இப்போ 2 பேருமே ஈகோ பிடிச்சிட்டு வந்து இருக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தோன்னாக்கா போராக தான் இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை ஆரம்பித்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம நிலா வந்து இனிமேலையும் நம்ம சோழன்கிட்ட எதிரியாக இருக்காமல் அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க புருஷ முன்னாட்டியை வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து நம்ம சோழன் வந்து நம்ம நிலாவுக்காக எதுனாலே வந்து பண்ண தயாராகிட்டார். இதுக்கு மேலேயும் நம்ம நிலா நம்ம சோழனை வெறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பாசத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா எது சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலாவுக்காக வந்து பார்த்தோன்னா எது சொன்னாலும் ஓடி ஓடி செய்யவும் தொடங்கிட்டார். இனிமேல் வந்து நல்லா பார்த்துக்கிறது என்ன இருக்குது, இதுவே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. சில பேர் வந்து தாலியை கட்டிட்டா போதும், பொண்டாட்டி இருந்துட்டா போதும் தான் வந்து நினைக்கிறேங்க. ஆனால் தான் பொண்டாட்டிக்கு எல்லா சேவையும் செய்யணும், தான் பொண்டாட்டியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனாக தான் இருக்கார். அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்திருக்கக்கூடாதான். ஆனால் முக்கியமாக நம்ம நிலா இந்த டைம்லனா நம்ம சோழனை புரிஞ்சுக்கிட்டு புருஷனை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சோழன் கூட சேர்ந்து வாழணுங்க. ஏன்னா அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோ பிடிச்சிட்டு தான் வந்து இருக்காங்க. இனிமேலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. முக்கியமாக பல்லவனோட அப்பா வந்து யார், இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா பல்லவன் அப்பா நடேச இல்லைன்றது யார், இந்த உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த பல்லவனுக்கு உண்மை தெரியாதான் போது இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நிலாவுக்கும் சரி நடேசனுக்கும் சரி இந்த உண்மை வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இவங்க 2 பேரும் மறைச்சதுக்காக அந்த இடத்துல நம்ம பல்லவன் இந்த வீட்டில் பெரிய பூகம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க போகிறாங்க. முக்கியமாக பாண்டியன் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்களோட ஆளை கூட்டிகிட்டு பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா இல்லையா. அது ஒரு சம்பவம் வரப்போகிற எபிசோடில் வேறு லெவலில் வந்து நடக்க போகுது. இப்போ பாண்டியன் கூடிய சீக்கிரம் கூட்டு வந்து விட்டுருவாரா, இல்லை அங்கே பெரிய கலவரம் உருவாகுமா. நம்ம நிலா வந்து சோழனை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.